Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 489 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஷாங்க்ஸ் சும்மா மாசா என்ட்ரி கொடுத்தான்ல, அவன் இங்க வந்ததே இந்த போரை ஸ்டாப் பண்றதுக்காக தான். போரை நிறுத்துறியா இல்ல நிறுத்தட்டுமாங்கிற மாதிரி தான் போஸ்ட் கொடுப்பான். அவனை பார்த்தவனே யாருக்கு காண்டாகுதோ இல்லையோ நம்ம கார்ப்புக்கு கொலை காண்டாகும். ஏன்னா இவனாலதான் லூஃபி பைரட் ஆவேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தான். சென்கோக்குள்ள ஆடி போயிருவான். இவன் இதுக்கு இங்க வந்திருக்கான்னு பிளாக் பியர்ட் பார்த்துட்டு வந்துட்டானா வரட்டும் வரட்டும்னு எழுச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் இப்ப பவர் வேற லெவல்ல இருக்குது. அதனால அவன் யாருக்கும் இப்ப கவலைப்படுற மாதிரி இல்ல. இங்க பைரட்ஸ்களும் சரி நேவியும் சரி அப்படியே ஆடி போய் அலண்டு போய் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனோட கப்பல் வேற அங்க வந்து ஜெயிச்சாண்டிகா நின்னுட்டு இருக்குமா, அதை பார்த்துட்டு தெரிச்சிருவானுங்க. இப்படி அங்க எல்லாருமே ஒரு ஷாக்ல இருக்கிற அந்த கேப்ல ட்ரஃபால்கர்லாம் லூஃபியை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப். நல்ல வேலை அவன் வந்ததுதான் இன்னும் நல்லது. ஏன்னா அவங்கிட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா பொருளுமே இருக்கிறதுனால லூஃபியும் சரி ஜிம்பையும் சரி ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். சோ அதுக்காகவே சர்ஜரி பண்றதுக்காக வேகமா இழுத்துட்டு போவானுங்க. ஆல்ரெடி நிறைய பிளட் வேற போயிருச்சா, அதையெல்லாம் வேற ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வேலை போயிட்டு இருக்கும். எல்லாரும் அவனோட என்ட்ரியை பார்த்து பீதியானதுனால இங்க ட்ரஃபால்கர்லாவை மறந்துட்டாங்க. சோ எஸ்கேப் ஆறதுக்கு அவனுக்கும் அது ஈஸியா போச்சு. இங்க ஷாங்க்ஸ் என்ட்ரி கொடுத்தப்போ இவன் 4 எம்பரர்ல ஒருத்தனாச்சே, இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி எல்லாம் வீதியில இருக்கும்போது நம்ம பகி பார்த்துட்டு டே ஷாங்க்ஸ் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவான். அவன் கிட்ட அந்த தொப்பியை தூக்கி கொடுத்துட்டு இத லூஃபி கிட்ட கொடுத்துருமா. பகிக்கு கொலை காண்டாவும். அவனுக்கு ஆல்ரெடி ஷாங்க்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. இதுல அவன் அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணுன்னு சொன்னா நான் ஏன்டா பண்ணணும். இதுக்கப்புறம் நான் எந்த பஞ்சாயத்தும் பண்ணாம இங்க இருந்து அப்படியே தப்பிச்சலான்னு பிளான் பண்ணிட்டேன். தேவையில்லாத எந்த ஒரு அட்டென்ஷனையும் கிரியேட் பண்ணாதேன்னு சொல்லுவானா. ஷாங்க்ஸுக்கு நல்லாவே தெரியும் பகிய எங்க தட்டினா எப்படி வேலை நடக்கும்னு. சரி ஓகே ஓ இஷ்டம், நீ போய் இந்த தொப்பியை கொடுத்தீனா உனக்கு ஒரு ட்ரெஷர் மேப் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா நீ தான் வேண்டாங்கிறியே அப்படின்னு ஒன்னு ஃபர்ஸ்ட் நிஜமாவா அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் அவனோட கெத்து இறங்கிடக்கூடாதுல்ல. நான் இந்த மாதிரி டீலுக்கெல்லாம் ஓகே சொல்லுவேன்னு நீ என்கிட்ட நினைக்காத. என்னதான் அது நல்ல டீலா இருந்து அந்த கோல்டெல்லாம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கெல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா அடங்க மாட்டேன் அப்படின்னு இங்க வாய் பேசும். ஆனா அங்க கை ஓகே சொல்லிட்டு இருக்கும். உடனே ஷாங்க்ஸ் சரி ஓகே உனக்கு வேண்டானா விடு, நான் வேணா அந்த தொப்பியை வேற யார்ட்டையாவது கொடுத்து அவங்களுக்கு அந்த ட்ரெஷரை கொடுத்துறேன்ப்பா. வேண்டவே வேண்டாம் நானே கொண்டு போய் கொடுத்துறேன்னு அடிச்சு புரண்டங்க இருந்து கிளம்பிடுவான். இவனோட ஒரே காமெடி. அப்ப அவன் டீம்ல இருக்க ஒருத்தன் பார்த்து என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க லூஃபியை பார்த்து 10 வருஷம் ஆகுது, இப்ப அவனை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா, அவன் அங்கதான் போயிட்டு இருக்கான்னு சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது பக்கி அந்த கேப்ப குடுக்க வேகமா போயிட்டு இருப்பான். இங்க ஷாங்க்ஸுக்கும் லூஃபியோட பழைய நினைவுகள் அப்படியே வரும். நம்ம லூஃபி பொடிப்பயலா இருக்கும் போதே நானும் உன்ன மாதிரி பைரட் ஆவேன்னு வெறித்தனமா சொல்லுவான். ஆனா அந்த வயசுல சொல்லும் போது எல்லாத்துக்குமே அது காமெடியா தெரியும். விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. பட் பையன் அன்னைக்கு எவ்வளவு வெறியோட இருந்தானோ அதை விட இப்ப டபுள் மடங்கு வெறியோட இருக்கான். சொல்ல போனா அவன் சொன்னதை சாதிச்சிட்டான். ஷாங்க்ஸ் அவனுக்காண்டி அந்த டைம் கையிழந்தது கூட பெருசா நினைக்கவே இல்லை. பாவம் லூஃபி தான் அதை நினைச்சு கதறி கதறி அழுதுருப்பான். ஆமா அவனை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பானா. அதே நேரம் ட்ரஃபால்கர்லா கிட்ட கரடி வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கும். கேப்டன் கேப்டன் நம்ம சீக்கிரமா கடலுக்குள்ள முங்கி ஆகணும், இல்லன்னா நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால ஒழுங்கா கதவை மூடுங்கன்னு சொல்லி கதறுன்னு கதறுவான். சரி ஓகேன்னு கதவை சாத்தலான்ட்டு போகும்போது அங்க இருந்து யாரோ ஒருத்தர் கத்திட்டே ஓடி வருவாங்க. ஆனா பாதி பாடி மட்டும் தான் வரும். வேற யாரு நம்ம பகி தான் தொப்பியை குடுக்கறதுக்காக அடிச்சு புரண்டு வருவான். என்ன பாதி தூரத்துக்கு மேல ஐஸ் இல்ல, அதனால அவனால எவ்வளவு தூரம் பக்கத்துல வர முடியுமோ வந்து தூக்கிட்டு வீசிடுவான். நல்ல வேலை அது கரெக்டா நம்ம ட்ரஃபால்கர்லா கைக்கே போய் சேர்ந்துரும். சரி ரைட், இதுக்கு மேல நம்ம மேல இருந்தோம்னா நமக்கு டெத் கன்ஃபார்ம்னு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சப்மரீனை டைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கேப்ப தூக்கிட்டு நேரா லூஃபி கிட்ட தான் ஓடுவான். அதே நேரம் இங்க ஷாங்க்ஸுக்கு லூஃபியை பார்க்கணும்னு ஆசை தான். ஆனா இப்ப அவனை போய் பார்த்துட்டா இவன் பண்ண சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிரும்ல, அதனால வேண்டாம்பா. அங்க லூஃபியை பார்த்தா வாய பொழந்த மேனிக்கு இன்னுமே அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. சொல்ல போனா உறைஞ்சிட்டான். இங்க ட்ரஃபால்கர்லா தொப்பியை கொண்டு வந்து ஒருத்தங்கிட்ட சேஃப்டியா வைக்க சொல்லி கொடுத்துட்டு ஓகே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல ரெடி ஆவான். ஒரு ஆளு பெரிய தலைக்கட்டு, அவர் வயித்துல பெரிய ஓட்டைய போட்டு விட்டானுங்க. மனுஷன் இன்னும் சாகல. இங்க லூஃபிக்கு வெளியில அந்த அளவுக்கு அடிப்பட்ட மாதிரி தெரியல, ஆனா அவன் இருக்க நிலைமைய பார்த்தாலே நல்லா தெரியுது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்குன்னு. உடனே அங்க இருக்கவங்க அனஸ்தீசியா கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டாமா, ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆல்ரெடி பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதனால கண்டிப்பா ரெண்டு பேத்தாலையுமே பெயினை ஃபீல் பண்ணவே முடியாது. சோ இவங்க என்ன பண்ணாலுமே அவங்க வலிக்குது குத்துது குடையுதுன்னு எதுவும் சொல்ல போறது இல்ல. அதனால இந்த ஆபரேஷன் ரொம்ப ஃபன்னா இருக்க போகுதுன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். இவன் என்ன டாக்டரா இல்ல கசாப்பு கடையில கறி வெட்டுறவனான்னு தெரியலையே. சரி அதே நேரம் அகைனுவ காட்டுறாங்க. அவன் ஷாங்க்ஸ் மேல செம்ம காண்டாவான். நீ டிராகனோட பையனை தப்பிக்க விட்டாரா கொய்யாலன்னு. சரி ரைட்டு நம்ம பையனும் தப்பிச்சிட்டானேன்னு பார்த்தா அப்பதான் அவகிச்சி களத்துல இறங்கி ஐஸ் ஏஜ்னு சொல்லி அவனோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தை அப்படியே மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணுவான். இதனால என்ன ஒன்னா சப்மரீன் அப்படியே பிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுல, அது அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்பதான் லூஃபியோட பல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிருப்பானுங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு அதிர்வு அவனுக்கு முதல்ல தெரியல. என்னடா பஞ்சாயத்து ஏன் அப்படி அதிருது, ஏதாச்சும் சீக்கிங்ஸ் வந்து அட்டாக் பண்ணதான்னு கேட்டா தண்ணி
எல்லாமே ஐஸ் ஆயிருச்சு பாஸ், நம்மளால மூவ் பண்ண முடியல, நம்ம இனி என்ன பண்ண போறோம், நம்மள புடிச்சிருவாங்க, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கதர்னு அந்த கரடி கதறிட்டு கிடக்கும். ட்ரஃபால்கர்லாம் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஏதாச்சும் பண்ணுடான்னு சொல்லிட்டு அந்த அதிர்வுலையும் அவன் பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பான். இங்க இந்த சப்மரீனை ஓட்டுறது அந்த ஜீன் பார்ட்டுங்கிறவன் தான். நான் விட்ட மாட்டான்டான்னு சொல்லி இன்னும் வேகமா சப்மரீனை கடலுக்குள்ள கொண்டு போவானா. அந்த ஐஸும் கண்ணா பின்னான்னு வேகமா நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். நல்ல வேளை அவங்க இன்னும் ஐஸ்ல மாட்டல. லைட்டா வந்து அதை தொட்டுட்டு போனதுக்கு தான் அந்த ஷேக்கு. அந்த ஐஸ் கூட வெறித்தனமா இவங்களை புடிக்கிறதுக்காக வேகமா பக்கத்துல வரும். ஜீன் பார்ட் இன்னும் அவனோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஐஸ்ல இருந்து எல்லாத்தையும் எப்படியோ காப்பாத்தி கூட்டு போயிருவான். அப்பதான் அந்த பாண்டா கரடிக்கு உயிரே வரும். அதுல இருந்து தப்பிச்சா நான் விட்டுருவானு சொல்லி இந்த கிசுரு என்ன பண்ணுவான், டப்புன்னு அந்த சப்மரீன் இருக்கிற இடத்துக்கு போய் பட்டன்னு அவன் லைட் பவரை வச்சு கண்ட மேனிக்கு கடலுக்குள்ள அட்டாக் பண்ணுவான். லைட் எப்படியும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகும்ல, சொல்ல போனா அங்க சுத்தி இருக்க கடலே அவன் அட்டாக்ல அப்படியே நிரம்பி போய் இருக்கும். ஒளியில மழை விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. மறுபடியும் இவங்க சப்மரீன் கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். என்னாச்சுன்னு பார்த்தா அவன் அட்டாக்கே இவங்க மேலதான் பட்டுட்டு இருக்குது. ஜீன் பாட் என்ன பண்ணிடுவான், இப்படியே இருந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லி இன்னும் அந்த சப்மரீனை உள்ள டைவ் பண்ணுவான். அதாவது டீப் சீக்குள்ள போயிடலான்னு. ஒரு சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா போதும், இவங்க சப்மரீனோட கம்ப்ளீட்டா காலி. ட்ரஃபால்கர்லாம் பார்த்துட்டு சீக்கிரமா ஃபுல் ஸ்பீட்ல போங்க, நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்பா. அந்த கரடியோட தான் காமெடி. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் குடியார மாதிரி ஆடிட்டு கிடப்பான். அந்த டைம் மேல காட்டுறாங்க, அவன் அட்டாக்க நிறுத்துற மாதிரி இல்ல, கண்ணா பின்னான்னு திருக விட்டுட்டு இருப்பான். நம்ம போவா பார்த்துட்டு ஐயோ லூஃபின்னு சொல்லி பதறிட்டு இருப்பான். பாவம் அவளாலேயே என்னதான் பண்ண முடியும். இங்க பைரட்ஸுங்கெல்லாம் அப்படியே பதறிட்டு பாப்பானுங்க. ஏன்னா அவனை தப்பிக்க விடக்கூடாதுன்னு இவ்வளவு வெறித்தனமா அட்டாக் பண்ணிருக்கான்ல, ஒருவேளை பட்டுக்குமோ இல்ல இருக்குமோ இல்லமோ அப்படின்னு சொல்லி பயங்கர டவுட்டோட யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இங்க கிஷோர் முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு. அப்படியே எஸ்கேப் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க லக்கி பேர்ட், நம்ம விட்டு தான் ஆகணும், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதும்பா. இங்க இவங்க 3 பேத்துக்குமே கொலை காண்டாகும். அந்த டைம் பார்த்தா நேவி ஷிப் ஒண்ணு தன்னந்தனியா அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போகும். என்னடான்னு பார்த்தா அதுல போயிட்டு இருக்குது நம்ம போவா. ஏகப்பட்ட நேவி ஆளுகளை கூப்பிட்டு தான் போவா. எதுக்குன்னா லூஃபியை பாக்குறதுக்காக. அவனுக்கு கன்ஃபார்மா சொல்லுவானுங்க, கண்டிப்பா அட்மிரல் பண்ண அட்டாக்ல அவன் செத்துருப்பான்னு. ஆனா அவன் இல்ல, அவன் செத்துருக்க மாட்டான், அவனை நான் புடிச்சே ஆகணும்பா. எதுக்குன்னு கேட்டா அவனை கொல்லணுமாமா. ஏன்னா அப்படி சொன்னாதானே இவனுக்கு போவானுங்க. ஒன்னே ஆமா அவங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா மேடம் எவ்வளவு அழகா இருக்காங்க, அழகு ராணின்னு சொல்லிட்டு வேகமா கப்பலை ஊட்டிட்டு போவானுங்க. அதே நேரம் ஷாங்க்ஸ காட்டுறாங்க, அவனுக்கு உள்ளுக்குள்ள பீதி லூஃபிக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு அப்படியே கொலவெறித்தனமா கூட்டிட்டு இருப்பான். அவ்வளவுதான், டாடா பை பை, see you.